certain things. We hope that our husband will get better one day. We hope our family will go to one level of success to the next level of success. We all have a hope that this season will pass and next season will come, and we are hoping for the next season. But what happens when that hope get delays? What happens that hope is become a failure? The Bible says the hope that delays, that makes your heart sick, and spiritually you are sick, and you begin to lose all the hope. As you hope in God, as you pray in His presence, as you anticipating something new from Him, hang in there, hold on to that position. Our God will fulfill your heart desires. The Bible doesn't say flesh desires, but your heart desires. God knows your heart. Nobody knows your heart. Nobody know what you're planning in the heart, but my God knows exactly what you're thinking in your heart, and He will fulfill your heart desires. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. இந்த மாசத்துல உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி அவர் மாத்திரம்தான். அவர் நமக்கு முன்பாக இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் தான் எனக்கு எப்போதும் பேரின்பம் உண்டு. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உம் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. மகிழ்ச்சி இல்லாம வந்திருக்கிறீங்களா? சந்தோஷம் இல்லாம வந்திருக்கீங்களா? எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை. முன்னே எனக்கு நிறைவான பேரின்பம். உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளியே எங்கேயோ தேடிக்கொண்டு இருக்கிறீங்களே, ஆண்டவர்கிட்ட வாங்க.
இயேசுநாதர்கிட்ட இன்றைக்கு நீங்க வந்திருக்கிறீங்கல்ல, இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானம் எல்லாம் அவரிடத்தில் உண்டு. அவரிடத்தில் தான் பேரின்பம் இருக்கிறது. கர்த்தரிடத்தில் இந்த மாதத்தை நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்தில் உங்களுக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் வருமானத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தரிடத்தில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஓ பாஷகல ஹதராதனா, உன் முன்னேதான் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி இருக்கிறதப்பா. உங்க முன்னேதான் எனக்கு நிறைவான பேரின்பம் இருக்கிறது. ஓ ராகா பாஷதராதனா, அரசாளும் தலைவரே, என்னுடைய குடும்பத்தை அரசால வாரும். எல்லாம் கேளுங்க. என்னுடைய வருமானத்தை அரசால வாரும். என்னுடைய கடன் பிரச்சனைகள் இருக்கிறது. என்னுடைய குடும்பம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. எனக்கு முன்பாக இவ்வளவு பெரிய தேவை நின்று கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தில் இவ்வளவு பெரிய மலைக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், எல்லா மலைகளும் பனி போல உருகுகிற தேவனுடைய பிரசன்னத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பனி போல காணாமல் போய்விடுகிற தேவனுடைய பிரசனம், அது வல்லமையான தேவனுடைய பிரசனம். ஓ ராகபா ஷகதலதரதனா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். I have chosen you. நான் உன்னை கைவிட மாட்டேன் மகளே. நீ தண்ணீர்களை நடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ அக்கினியில் நடக்கும் போது, நான் உன்னை ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. ஏனென்றால் I have chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் நிச்சயமாக நீ என்னில் நிலைத்திருக்கும்படிக்கு கனிகளை கொடுக்கிற வாழ்வை உன்னை கொடுக்க வைப்பேன். நீ கனிகளை கொடுப்பாய். நீ சுவையுள்ள கனிகளை கொடுப்பாய். நீ இன்பமான கனிகளை கொடுப்பாய். வாழ்க்கை முடிந்து போனதோ, எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்ததோ என்று நினைக்கிறீர்களா? கலங்கி போயிருக்கிறீர்களா? இல்லை, இனி நீ எழும்புவாய். நீ கனிகளை கொடுப்பாய். சீயோன் குமாரத்தியே, நீ எழும்பி கம்பீரித்து பாடு. ராகபா ஷதராதனா, நீ பாடுகிற நேரம், நீ கம்பீரிக்கிற நேரம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் தைரியமா இருக்கிறீங்க? எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரியவர் என்பதை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், குடும்பத்தில் இருக்கிற பலவீனங்களை காட்டிலும், என் சரீரத்தில் இருக்கிற வியாதியை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை அது மிக பெரியது. அது என்னை ஓட வைக்கும், அது என்னை எழும்ப வைக்கும். ஹல்லேலூயா. ரீசெண்டாக இப்போ எங்கள் சபையில் நான் இந்த சாட்சியை நான் கேட்டுட்டு வந்தேன். ஒரு மனுஷர் பார்த்தீங்கன்னா 3.5 lakhs கடன். இந்த கடனை நான் எப்படி அடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு அவர் இருந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப இதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பாஸ்டர், இன்னொருத்தங்க எனக்கு 3 லட்சம் கடன் தரணும், அவரு என் கடனை தரணும்னு நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அது தந்தாதான் நான் அப்படியே என்ன பண்ண முடியும், இந்த கடனை அடைக்க முடியும்னு சொன்னார். அப்போ பாஸ்டர் கேட்டாங்களா, உங்களுக்கு கடன் அடையணுமா இல்லை அவரு உங்களுக்கு கொடுத்து தான் கடன் அடையணுமான்னு கேட்டாராம். அவர் சொன்னாராம், எனக்கு இருக்கிற கடன் அடைஞ்சு நான் சமாதானமாக வாழ்ந்தா ஃபஸ்ட்டு எனக்கு அது போதும்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அந்த கொரோனாக்கெல்லாம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கே தெரியும், அந்த சின்ன வெங்காயம் வந்து ஸ்மால் ஆனியன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்றாங்க. அதெல்லாம் ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப ஹையாக அதோட வேல்யூ இருந்தது. எந்த வருஷத்துலேயும் அவங்களோட விவசாய நிலத்தில் விளைச்சல் இருக்கவே இருக்காதான். அந்த வருஷத்தில் பயங்கர செழிப்பு. சின்ன வெங்காயம் குமிஞ்சுதான் அவங்க நிலத்தில். அதெல்லாம் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்றாங்க. அவங்க அது போக சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. விற்று 3 லட்சம் கடனையும் இவங்க மூலியமாகவே கர்த்தர் அடைக்க செய்தார். ஹல்லேலூயா. இவங்க நினச்சி கூட பார்க்கல, பாழான நிலம் எனக்கு பயிர் நிலமாகும் என்று நினைத்து பார்க்காத வழியை திறக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இவங்க செஞ்சாதான் எனக்கு இந்த ஹெல்ப் வரும், இவங்க செஞ்சாதான் என்னால் உயர முடியும், இவங்க கிட்ட இருந்து எனக்கு உதவி வரும்னு ஏதோ ஒரு மனுஷரை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம். ஒரு கதவை மாத்திரம் நீங்கள் தட்டி கொண்டே இருக்கலாம். திறக்காத அந்த கதவை விட்டுருங்க. கர்த்தர் பல கதவுகளை உங்களுக்காக அவர் திறப்பார். இந்த மாதத்தில் திறப்பார். அவர் திறக்கிற தேவன். மனுஷன் ஒரு வழி அடைப்பானால் கர்த்தர் பல வழிகளை திறக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வனாந்திரத்தில் ஆறுகளை உண்டாக்குகிற
மாற்றுகிற தேவன், அவாந்திருவெளியில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். நீங்க நினைக்கலாம் இந்த இடத்துல எல்லாம் எனக்கு வழி கிடைக்குமா? கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் உயருவேனா? நான் உயருவேன். நான் பெருகுவேனா? நிச்சயம் நான் பெருகுவேன். அப்படிதான் ஆபிரகாம் கேட்டான், எனக்கு ஒரு சந்ததியா? உனக்கு தான் ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. அந்த சந்ததி சாதாரண சந்ததி அல்ல, நித்தியமாய் என் உடன்படிக்கையை சுமக்கிற சந்ததி. ஹல்லேலூயா. அது வானத்து நட்சத்திரங்களை போல பெருக்கமாய் பெருகிக் கொண்டே இருக்கிற ஒரு சந்ததி. அப்படி ஒரு பிளெஸிங் ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனுஷனுக்கு 100 வயதான நிலைமையில, பலனற்று போன நிலைமையில, எல்லாம் முடிந்தது என்று போன நிலைமையில கொடுப்பார் என்றால் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அவரை உண்மையாய் தேடுகிறீர்கள் அல்லவா? கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார். அதை தான் நம்ம பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார், தடுப்பது யாரு? பக்கத்துல பார்த்து கேளுங்க. நம்ம தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அதை யாருங்க தடுக்க முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது இல்லையா? நம்ம சேர்ந்து பாடலாமா? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவனால் நான் உயிருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். விசுவாச அறிக்கை பண்ணி நம்ம சேர்ந்து பாடலாம். கரங்களை தட்டி ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள எல்லாம் விசுவாச அறிக்கை அதை பண்ணு. பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தரோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
நாங்கள் வந்து 2023 ரொம்ப கஷ்டம், கடைசி வருடத்தில் ரொம்ப கஷ்டத்தில், இன்னும் உடம்பு சரியில்லாமல் அவருக்கும் ஆஸ்பத்திரி போயிட்டே இருப்போம். அங்கே போனால் ஒன்றும் இல்லாம்பாங்க, வீட்டுக்கு வந்தால் வலியாயிரும். அப்படியே இருந்தது. சாத்தானோட போராட்ட பிரச்சனை, எங்கள் பொண்ணுக்கும் டைபாய்டிக் காய்ச்சல்னு சொல்லி ரொம்ப பிரச்சனையில் ஒரு வாரம் குளுக்கோஸு மருந்தெல்லாம் போட்டு எல்லாம் இது பண்ணணும். அந்த ரெடியாகலை, காய்ச்சல் பயங்கரமாக இருந்தது. அப்போ அந்த பொண்ணு வந்து அம்மா அந்த பிள்ளை வந்து ஐயோங்குது. நான் என்னடா ஐயோங்கிறேன், ஏசப்பான்னு கூப்பிடாம ஐயோங்கிறது, சாத்தானோட வேலைன்னு சொல்லி மண்டி வெடிய தூக்கமே இல்லை. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நானும் எங்கள் வீட்டில் அவர் பொண்ணு 3 பேருமே தூங்கலை. மண்டி போட்டு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா இப்போவே நீங்கள் சுகம் கொடுக்குங்க, சாத்தா இந்த நிமிஷம் இந்த ஆண்டவர் வெட்டி அவர் விளக்கணும் ஆண்டவர் ஏசப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஏசோட ரத்தம்னு சொல்லி எண்ணெய் எடுத்து பூசினேன். அதே நிமிஷத்தில் அந்த காய்ச்சல் அப்படியே இறங்கிருச்சு. 8 நாளாக குளுக்கோஸாக போட்டு மருந்தாக கொடுத்து காய்ச்சலே ரெடி ஆகலை, குறையில. காய்ச்சல் விடுதலையே சுகம் கொடுத்து அப்போவே கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. நான் நோய் அன்னைக்கு வரும்போது தனியாக தானே வந்தேன், வீட்டில் அவரும் வர முடியல, பிள்ளையும் வர முடியல, மன கஷ்டோடு வந்தேன். கர்த்தர் 2024 கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதே போல் முதல் வெள்ளிக்கிழமை நாளில் நான் வந்தேன். என்னை எங்கள் வீட்டில் வச்சு ஊழிக்காரங்களோடு வச்சு பாஸ்டர் ஐயா அவங்களுக்கு போராட்டம், சாத்தான் போராட்டம் பயங்கரமாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் இந்த ஜெபம் பண்ணுங்கன்னு எங்களை பாஸ்டர் ஐயா வச்சு எங்களை ஜெபம் பண்ணார். அதுலேருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிச்சார். எனக்கு நல்ல கர்த்தர் வேலையும் கர்த்தருக்கு எந்த வேலை விட்டுதோ அந்த வேலை கொடுத்தாரு. அப்போ நான் இப்போ டிவி சேனல் சத்திய டிவின்னு பார்க்கும்போது ஒரு பொருத்தினவர்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் நான் ஏசப்பா எனக்கு இந்த வேலைக்கு நான் நீயா கூப்பிட்டுக்கு இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்ட, அந்த வேலையில் எனக்கு நீ சம்பளம் சேர்த்து நீ 10 ரூபா சேர்த்து கொடுத்தாலும் உன்னோட ஆசீர்வாதத்தோடு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஏசப்பாட்டு கேட்டு போனேன். அதே போய் ஒரு மணி நேரம் இல்லை, ஓனர் இருந்துட்டு அந்த அம்மாவுக்கு சம்பளம் சேர்த்து கொடுத்துருப்பார். நான் அன்னைக்கே கர்த்தருக்கு சம்பளம் சேர்த்து கொடுக்க உயர்த்தி ஆசீர்வதிச்சார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அதே போல் எங்கள் வீட்லேயும் டாக்டர்கிட்ட போகிறதில்ல, அவருக்கு கர்த்தர் சுகம் கொடுத்து பாஸ்டர் 2024 ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தை அதே வார்த்தை என்ன அதிகாலை நேரம் ஜெபிக்கும்போது சாத்தானை காலில் போட்டு மிதித்து சபிச்சு அக்னிக்கல்ல போடுங்க நான் சொன்ன வார்த்தையை சொல்லி நான் அனுதினமும் அதிகாலை நேரம் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கர்த்தர் சுகம் கொடுத்தார். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த கட்டடக்கு ஜெபத்தில் நாங்கள் குடும்பத்தோடு 3 பேர்த்துக்கு கர்த்தர் கூட்டிகிட்டு வந்திருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடிமை சிறு சர்ச்சை நிறுத்தின என் தேவனுக்கு கோடி நன்றி. என் பேர் லிஷா, நான் சூலூர்லேருந்து வர்றேன். கடந்த 2 வருஷமாக எனக்கு காலில் ஒரு சின்ன அலர்ஜி மாதிரி தான் வந்துச்சு, ஒரு விரலில் தான் வந்துச்சு. ஆனால் அது வந்து 10 விரல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணேன், அவங்க டேப்லெட் மெடிசன் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அது சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு வேறு ப்ராப்ளத்தில் கொண்டு வச்சுது. அதனால் நான் என்னை திருநெல்வேலியில் நான் மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ஒரு 3 மாதங்க வாம்மா, நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், நீ 3ஆவது மாதம் ஒரு சாட்சி சொல்லு, கண்டிப்பாக கர்த்தர் உனக்கு பரிபூர்ண சுகத்தை தருவாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி 2 மாதம் வந்தேன். இப்போ 6 மாதம் என்னால் வர முடியல. ஆனால் இந்த மாதம் வந்திருக்கேன். கர்த்தர் எனக்கு அந்த அலர்ஜியில் எந்த வலியுமே இல்லை, எந்த வலியுமே இல்லை. அந்த மேலே அந்த தழும்பு மட்டும்தான் இருக்குது. அடிக்கடி அப்படியே ரத்தம் வரும், சலம் வரும். இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. பரிபூர்ண சுகத்தை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றி. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரே குரலாய் as a count of 3 I'm asking you to read it as one accord, as one family. 1 2 3 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். How many people can say I'm standing and I'm living only by the grace of God? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய கிருபையால தான் நிலை நிற்கிறேன்? Hallelujah. As we are sitting here the same time in Israel, there are a lot of wars are going. நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிற இதே நேரத்தில் இஸ்ரேலிலே பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. But David, he says in Psalm chapter 37, சங்கீதத்திலே 37ஆம் அதிகாரத்தில் தாவீது சொல்கிறார், though the army can come against me, எனக்கு எதிராக எப்படிப்பட்ட பெரிய ஆர்மி வந்தாலும், but nothing can touch me. எதுவும் என்னை தொட முடியாது. Though the war can come against me, எனக்கு பெரிய எதிராக போராட்டங்கள் வரலாம், but not even a one bullet can touch you. எந்த ஒரு புல்லட் கூட என்னை தொட முடியாது. Touch your neighbor and tell them, not even a one bullet. பக்கத்துல பாருங்க, எந்த ஒரு குண்டு கூட தொட முடியாது. 1,000 may fall at your side, 1000 பேர் நம் பக்கத்துல விழலாம், 10,000 may fall at your right side, 10,000 பேர் உங்கள் பக்கத்தில் விழலாம்,
but not even a one bullet will come near your tent. ஆனால் உங்கள் கூடாரத்தின் பக்கத்தில் எந்த ஒரு சேதமும் வராது. Hallelujah. Because we are covered by the blood of Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே We கழுவப்பட்டிருக்கிறோம். are protected by the blood of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். In Proverbs chapter 13 verse 12 it says, the hope delaying makes your heart sick. But the desires, when God fulfill your heart desires, it is like a tree of life. உங்களுடைய இருதயத்தின் நிறைவேறுதல் வரும் பொழுது அது வந்து ஒரு ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs same chapter 23 verse 18 says, நீதிமொழிகள் 23:18 surely there is a future நிச்சயமாகவே முடிவு உண்டு, and your hope will never ever cut off. உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hallelujah. And Jeremiah chapter 29 verse 11 it says, எரேமியா 29:11 சொல்கிறது, for I know the plans that I have for you, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அறிவிக்கும்படி, the plans to prosper you, உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் the என்று plans கர்த்தர் to give you சொல்கிறார். success, the plans not to harm you, அது தீமைக்கானதல்ல, but to plan to give you peace. அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. People of God, we all have hope in certain things. நமக்கு பல காரியங்கள் மேல் நம்பிக்கை இருக்கிறது. We hope that our husband will get better one day. நம்முடைய கணவர் ஒரு நாள் நன்றாக இருப்பார் என்று நாம் நினைக்கிறோம். We hope my children will get better one day. நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் நன்றாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம். We hope our family will go to one level of success to the next level of success. நம்முடைய குடும்பங்கள் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும் என்று நம்புகிறோம். I remember when we were studying, we all had a hope that once we done with our education, we're going to move into our college life. நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய பள்ளிக்கூட படிப்பு முடிந்ததற்கு அப்புறமாக நான் கல்லூரிக்கு செல்வேன் என்று நம்பினேன். We all have a hope that this season will pass and next season will come, and we are hoping for the next season. நாம் இந்த காலம் முடிந்து அடுத்த ஒரு நல்ல நிலைக்கு செல்வோம் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கிறது. And what happens when you are in your college? You are hoping to get a good job. நாம் கல்லூரியில் இருக்கும் பொழுது நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று நம்புகிறோம். And you are putting all your efforts to get that certain job that your heart is desiring for. அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று அதுக்காக பல பிரயாசப்படுகிறோம். And to get that certain job, there is a lot of things that is required, and you make sure you put all your efforts so that you can get what your heart needed. அந்த வேலை கிடைப்பதற்கு என்னென்னலாம் தேவையோ நம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு அந்த வேலை கிடைப்பதற்கு என்ன பிரயாசம் வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறோம். In all our life we are hoping that one season will get better than the next season. நாம் தொடர்ந்து நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இந்த காலத்தை காட்டிலும் வரக்கூடிய காலம் நன்றாய் இருக்கும் என்று நம்புகிறோம். But what happens once you done with your job? You are looking, okay, one day I will get married. நம்முடைய வேலை நன்றாய் கிடைத்து விட்டது, அடுத்து திருமண வாழ்க்கை குறித்து யோசிக்கிறோம். How I'm going to get married? நான் எப்படி எனக்கு திருமணம் நடக்க போகிறது? When I'm going to get married? எப்பொழுது நடக்க போகிறது? To whom I'm going to get married? யாரை நான் திருமணம் செய்ய And we போகிறேன்? are hoping and we are waiting till to achieve that one day. அந்த ஒரு நல்ல நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம். And once we got married, again we are hoping to have a family. அந்த திருமணம் முடிந்து விட்டது, அடுத்து நன்ற குடும்ப வாழ்க்கை தேவை என்று நம்ம And we எதிர்பார்க்கிறோம். put all our efforts to make sure that we can have a family. அந்த குடும்ப வாழ்க்கையும் நன்றாக அமைய வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். People of God, that hoping would never end in your life. இந்த நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில முடிவே இல்லை. That you hope every day, every time, no matter what kind of age you are. எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் நமக்கென்று ஒரு நம்பிக்கை இருந்து But கொண்டிருக்கிறது. what happens when that hope get delays? ஆனால் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை தாமதமாகிறது. What happens that hope is become a failure? அந்த நம்பிக்கை தோல்வியில் முடியும் பொழுது என்ன செய்கிறோம்? The Bible says the hope that delays that makes your heart sick. அப்படிப்பட்ட நம்பிக்கை தாமதமாகும் போது நம்முடைய இருதயத்தை அது இளைக்க பண்ணுகிறது. Not only your heart, your mind gets sick. நம்முடைய சிந்தையும் அது சோர்வடைய Not செய்கிறது. only your mind, also your physically you are sick. நம்முடைய சரீரமும் சோர்வடைகிறது. And spiritually you are sick. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலன் இழந்து போகிறோம். And you begin to lose all the hope. எல்லா நம்பிக்கையும் இழந்து போகிறோம். Oh God, I tried all my level best. ஆண்டவரே, நான் எல்லாவற்றையும் முயற்சி செய்து விட்டேன். I kept hoping for this season to the next season. இந்த காலத்திலிருந்து அடுத்த காலம் வரைக்கும் நன்றாய் செல்ல வேண்டும் என்று நான் But எதிர்பார்க்கிறேன். nothing is working in my life. ஆனால் எதுவும் நடக்கிறதில்லை. Therefore, I'm going to stop hoping in you. இதுக்கு மேல் நான் நம்பிக்கை வைக்க போறதில்லை. I'm not going to believe in you. நான் இதுக்கு மேல உங்களை நம்பறதில்லை. I know I have come across many people, many Christians. பல கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். They think, okay, Pastor, I prayed for 2 months, but nothing is happening in my life.
நான் பல மாதங்களா ஜெபிச்சிட்டு இருக்கிறேன், ஆனா எனக்கு எதுவும் நடக்கிறது இல்ல. Therefore, I have given up on prayer. அதனால நான் ஜெபத்தையே விட்டுட்டேன். I'm not praying as I used to pray. நான் இதுவரைக்கும் ஜெபிக்கிறது போல நான் ஜெபிக்கிறது இல்ல. Pastor, I know God gave me this business and God gave me a nice idea to start this business. பாஸ்டர், எனக்கு கர்த்தர் ஒரு நல்ல திட்டத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வேலையை துவங்க வேண்டும் என்று. I have a nice creativity. I know I have a capability to run this business really well. இந்த ஒரு பிசினஸை நடத்துவதற்கு எனக்கு திறமை இருக்குது என்று எனக்கு நன்றாய் தெரியும். But I was hoping and hoping one day I will start this business, but till now I didn't start it. ஆனா நான் நம்பிட்டே இருந்தேன் எப்படியாவது ஒரு நாள் இந்த பிசினஸை தொடங்கணும்னு. ஆனா இது வரைக்கும் என்னால முடியல. And for some reason I lost my hope. ஆனா எனக்கு தெரியல, நான் என்னோட நம்பிக்கையை இழந்துட்டேன். I started to move on with the routine of this life. இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். I'm not planning anymore. நான் இதுக்கு மேல நான் எந்த திட்டம் I'm எடுக்கிறது not இல்ல. seeing visions anymore. இதுக்கு மேல எனக்கு எந்த தரிசனமும் இல்ல. I'm not coming to church anymore. நான் சபைக்கே வரதில்ல. Oh pastor, I used to fast for 40 days 40 nights. இதுக்கு முன்னாடி நான் 40 நாட்கள் நான் உபவாசத்தில் இருந்திருக்கிறேன். I prayed, God changed this, changed that, but nothing is happening. ஆண்டவரே என்னை மாற்றும் என்று நான் கேட்டிருக்கிறேன், ஆனா எதுவும் நடக்கிறது இல்ல. Therefore, since nothing is happening, I'm not gonna do that again. இது எதுவுமே நடக்காதனால இதுக்கு மேல் நான் பிரயாசப்படுக போகிறது இல்ல. And here the Bible says the hope is delaying. இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த நம்பிக்கை தாமதமாய் The கொண்டிருக்கிறது. hope is not working in your life. இந்த நம்பிக்கை வேலை செய்கிறது இல்ல. Your prayer is not yet answered. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்ல. Your worship is not yet answered. ஆராதனைக்கு பதில் இல்லை. And I also have seen some believers, சில விசுவாசிகள் they pray only for 1 hour, ஒரு மணி நேரம் ஜெபிப்பார்கள், but they want God to do everything to fulfill all their heart desires. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்கிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் செய்யணும்னு எதிர்பார்ப்பார். They come to church only once in a week, வாரத்துல ஒரு நாள் தான் சபைக்கு வருவார்கள், and they spend only half an hour in the presence of God, ஒரு அரை மணி நேரம் தான் சபையில இருப்பாங்க, and they want God to fulfill all their heart desires. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு செய்யணும்னு எதிர்பார்ப்பார்கள். No, people of God, you need to give time to God to process. இல்ல அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். Hallelujah. You need to sit with God. ஆண்டவரோடு உட்கார வேண்டும். You need to talk to God. ஆண்டவரோடு பேச வேண்டும். Your life must be, first priority should be God. ஆண்டவர் தான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமாய் இருக்க The வேண்டும். Bible literally said, seek my kingdom, my righteousness first. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலில் தேடுங்கள் என்று Then சொல்லி all shall be added to you. மற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, give God first. தேவனை உங்களுக்கு முன்பாய் நிறுத்தி வையுங்கள். Let God be first. தேவன் தான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். More than your family, God should be first. உங்களுடைய குடும்பத்தை காட்டிலும் கர்த்தரே முன்னுதாரணமாய் இருக்க More வேண்டும். than your children, God should be first. உங்களுடைய குழந்தையை காட்டிலும் கடவுளே முன்பாக இருக்க More வேண்டும். than your business, God should be first. உங்களுடைய வேலையை காட்டிலும் தேவனே உங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். What happens when you're hoping in God? God automatically fulfill all your heart desires. தேவனிடத்தில் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது தேவன் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை விருப்பங்களை நிறைவேற்றுவார். And it is like a tree of life. அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். It is eternal abundance in your hand. அது நித்தியமான ஒரு ஆசீர்வாதம். It is eternal joy in your hand. அது நித்தியமான And சந்தோஷம். the Bible says that joy nobody can pluck away from you. அந்த சந்தோஷத்தை யாராலும் உங்களிடத்திலிருந்து பறிக்க முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Can I hear a louder hallelujah? ஹல்லேலூயா. People of God, maybe you have failed in certain things in your life. சில காரியங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி அடைந்திருக்கலாம். But God is telling you, do that business again. மீண்டுமாய் உங்களுடைய வேலையை துவங்குங்கள். God will give you the tree of life. நிச்சயமா அந்த ஜீவ விருட்சத்தின் ஆசீர்வாதத்தை தருவார். God will bless your heart desires. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். Hallelujah. ஹல்லேலூயா. Maybe you have interviewed many jobs, but that constant rejection in your life. பல வேலைக்கு நேர்காணலுக்கு சென்றிருக்கலாம், நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். But God is telling you today, ஆனால் இந்த நாளிலே சொல்லுகிறார், knock the door again. நீங்கள் மீண்டும் போய் அந்த கதவை தட்டுங்கள். Pray again. மீண்டும் ஜெபியுங்கள். Press again. தொடர்ந்து போராடுங்கள். Push again. தொடர்ந்து ஆண்டவரிடத்தில் காத்திருங்கள். Never give up.
விட்டு கொடுக்க வேண்டாம். Go to that interview again. மீண்டுமா இந்த வேலைக்கு செல்லுங்கள். This time it will work out. நிச்சயமாய் அது நிறைவேறும். This time God will turn all your stories into His glory. உங்களுடைய கதைகள் எல்லாம் அவருடைய மகிமைக்கென்று அவர் மாற்றப் போகிறார். Past 9 months may be failure after failure. God is going to change something new in your life. உங்களுடைய வாழ்க்கையில புதிதான காரியங்கள் நடக்கும். Because every day His grace is new. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிது. Every day His plans are new. அவருடைய திட்டங்கள் புதிது. Every day His anointing is new. அவருடைய அபிஷேகம் புதிது. Move with God. தொடர்ந்து தேவனோடு Pray. ஜெபியுங்கள். And push. தொடர்ந்து போராடுங்கள். And this time it will work out. இது இந்த நாளிலே அது நிச்சயமாய் நடக்கும். Pastor, I've been seeing this land for many days, but I give up on this land to buy. இந்த ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன், ஆனால் இதற்கு மேல் நான் I பிரயாசப்படுகிறேன். really want to build a nice house, but I don't know how to do that because all my hope, I lost my hope, I lost my desires now. நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன், இப்பொழுது அந்த ஆசையை இழந்து விட்டேன். But God is telling you today, ஆனால் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்லுகிறார், this month go and see the land. இந்த நாளே அந்த போய் இடத்தை பாருங்கள். God will give you land in your hand. அந்த இடத்தை உங்களுக்கு கொடுப்பார். And you will build a house. நீங்கள் அங்க வீட்டை And you will கட்டுவீர்கள். testify the mighty works of God in the land of living. அதை குறித்து நீங்கள் பயங்கரமாய் சாட்சி கொடுக்க போகிறீர்கள். Hallelujah. He will turn all your sorrows into joy. That kind of God that we are worshiping. உங்களுடைய சோம்பல்களை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாக மாற்றப் போகிற தேவனாய் இருக்கிறார். Maybe you might have rejected by seeing alliance after alliance. ஒருவேளை உங்களுக்கு பல வரன்களை பார்த்திருக்கலாம். And you almost given up on everything. எல்லாவற்றையும் வேண்டாம் என்று ஒதுக்கி இருந்திருக்கலாம். And you might have come to a point, I don't know that I will get married or not, pastor. எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா என்று ஒரு I'm சோர்வான going to be நிலைக்கு single போயிருக்கேன். forever. நான் தனியாவே இருந்தறேன். No, God is telling you today, ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், as you hope in God, ஆண்டவரிடத்திலே விசுவாசம் as you கொள்ளுங்கள். pray in His presence, அவருடைய பிரசன்னத்திலே as you ஜெபிக்கும்போது, anticipating something new from Him, அவரிடத்திலே புதிதான காரியங்களை எதிர்பார்க்கும் போது hang in there. அங்கே தொடர்ந்து நில்லுங்கள். Hold on to that position. தரித்து நில்லுங்கள். Our God will fulfill your heart desires. நிச்சயமாய் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகளை The நிறைவேற்றுவார். Bible doesn't say flesh desires. உங்களுடைய மாம்சீகத்தின் இச்சைகளை அல்ல, Your Bible doesn't say your mind desires, உங்களுடைய சிந்தைகள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அல்ல, but your heart desires. உங்களுடைய இருதயம் God வாஞ்சிக்கிறது. knows your heart. தேவன் உங்களுடைய இருதயத்தை அறிவார். Nobody knows your heart. உங்களுடைய இருதயம் யாருக்கும் தெரியாது. Nobody know what you're planning in the heart. நீங்கள் இருதயத்தில் என்ன யோசிக்கிறீர்கள் என்று But யாருக்கும் my தெரியாது. God knows exactly what you're thinking in your heart. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். And He will fulfill your heart desires. அதை அவர் நிறைவேற்றுவார். Touch your neighbor and tell them, not flesh desires, உங்களுடைய மாம்சீகத்தின் இச்சை அல்ல, not a mind desires, உங்களுடைய சிந்தையின் but a எண்ணங்கள் அல்ல, heart desires. உங்களுடைய இருதயம் வாஞ்சிக்கிற காரியம். Hallelujah. ஹalleluya. Amen. Whatever the step that you take towards the faith, that will never disappoint you. விசுவாசத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிகளும் வீணாய் போகாது. Go and apply for that visa. God will give you the visa. விசாவுக்காக காத்திருந்தீர்களானால் அதை இப்பொழுதே செய்யுங்கள், கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். Hallelujah. Go and apply for that education or loan. God will open the doors for you. படிப்பதற்காக லோன் எடுப்பதற்கு பிரயாசப்படுகிறீர்களா? நிச்சயம் அதை ஆண்டவர் இந்த நாளில் திறப்பார். Our God is a God who fulfills the heart desires. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். Can I hear a hallelujah? ஹalleluya. And now, how do you trust God? நீங்கள் எப்படி ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்கள்? Where is your hope? உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? And where did you fix your eyes on? உங்களுடைய கண்களை எதன் மேல் வைத்திருக்கிறீர்கள்? Let's turn our Bible, Gospel of Mark chapter 5 verse 25-26. வேகமா மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள். Amen. People of God, this woman was a rich woman. இந்த பெண் ஒரு செல்வாக்குள்ள ஸ்திரீ. This woman had all influence that anybody could ever have. அவளுக்கு எல்லா வித காரியத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. She had all money that she can have a direct access to all the doctors. அங்கே இருந்த மருத்துவர்களை சந்திக்க கூடிய அளவிற்கு அவளுக்கு சூழ்நிலை இருந்தது. 12 years she was hoping for one miracle to happen in her life. ஆனாலும் 12 வருடமாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். 12 years just for one miracle. 12 வருடம் ஒரே ஒரு அற்புதம் தான். And she was constantly bleeding. ஆனால் தொடர்ந்து அவளுக்கு அந்த பெரும்பாடு உள்ள பிரச்சனை இருந்தது. And we all know when a woman bleed, they loses their hope. It embarrassing for them. அது அவர்களுக்கு ஒரு பெண்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில பலவீனத்தை கொண்டு They வருகிறது. cannot walk properly in the street. அவர்களால சரியாக நடக்கக்கூடிய நிலைமை கூட இருக்காது. Because constant bleeding makes their body weak. அவருடைய சரீரம் பலவீனம் அடைகிறது. And it's such an embarrassing situation for 12 long years.
12 வருடங்களாக அவர்களுக்கு அது ஒரு சோர்வடையக்கூடிய நிலைமை. And the Bible says she tried all her level best, but again failure after failure. அவள் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தும் தோல்வி மேல் தோல்விதான் சந்தித்துக் She went கொண்டிருந்தாள். to one doctor after another doctor. ஒரு மருத்துவருக்கு அப்புறம் இன்னொரு மருத்துவராக தேடிக் கொண்டிருந்தாள். And she goes to one doctor. ஒரு மருத்துவரிடம் செல்வாள். And she put her hope in the doctor. அந்த மருத்துவர் மேல் நம்பிக்கை வைப்பாள். And the doctor couldn't able to heal her. அந்த மருத்துவரால் குணப்படுத்த முடியாது. And she shift to the next doctor. அதை விட்டு அடுத்த மருத்துவரிடம் And செல்வாள். again the next hospital. அடுத்த மருத்துவமனைக்கு செல்வாள். Again the next doctor. அடுத்த மருத்துவர். Scans after scans. இப்படி பல ஸ்கேன்களை செய்ய She did வேண்டியிருந்தது. all the physiotherapy. எல்லா விதமான மருத்துவ உதவியும் She did தேவைப்பட்டது. all the chemotherapy. எல்லா சரீரத்துக்கு தேவையான மருந்துகளும் But தேவைப்பட்டது. nothing could make her heal. Nothing could give her a solution. ஆனா அவளுக்கு எந்த ஒரு காரியமும் சுகத்தை The தரவில்லை. Bible says she consulted all the greatest physicians in the town. அந்த நாட்கள் இருந்த எல்லா பிரபல மருத்துவரிடமும் அவள் பரிந்துரை கேட்டிருந்தாள். Because she had put all her trust on doctors. ஏனென்றால் அவளுடைய நம்பிக்கை எல்லாம் மருத்துவர்கள் மேல் இருந்தது. She had put all her trust on all the scans, the machines. அங்கே இருந்த எல்லா மருத்துவ உபகரணங்கள் மேல் நம்பிக்கை இருந்தது. Not 5 years. 5 வருடம் அல்ல. Not 10 years. 10 வருடம் அல்ல. 12 years. 12 வருடங்கள். She was hoping and hoping, maybe this year, maybe next year, but failure after failure. இந்த வருடம் இல்ல அடுத்த வருடம் எப்படியாவது குணப்பட வேண்டும் என்று ஒரு நம்பிக்கை கொண்டிருந்தாள். And one day she heard that Jesus was passing by her. ஒரு நாள் இயேசு அந்த வழியாக கடந்து செல்கிறார் என்று And she கேள்விப்பட்டாள். decided in her mind, அவருடைய சிந்தையிலே ஒரு தீர்மானம் கொண்டார். today I'm not going to leave this opportunity. இந்த நாள் நிச்சயமாய் நான் விட போகிறதில்லை. Today is my day. இது என்னுடைய நாள். This month is my month. இது என்னுடைய I'm மாதம். not going to let pass by me. அதை நான் விட்டு கொடுக்கிறதில்லை. I'm not going to let Jesus to pass by me, but I'm going to do something today. இயேசு கிறிஸ்து என்னை தாண்டி அப்படியே கடந்து செல்ல நான் விட போகிறதில்லை. I want you to understand something here. இங்கே ஒரு காரியத்தை கவனியுங்கள். Jesus was already invited by Jairus' daughter's house. அங்கே யவீருவின் மகளை வீட்டை நோக்கி சென்று And கொண்டிருந்தார். Jesus was already busy going towards Jairus' daughter. இயேசு அந்த யவீருவின் மகளை சுகப்படுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். But meanwhile this woman who was bleeding, ஆனால் அந்த வழியிலே தான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்க்கிறார். she decided to press the crowd. அவள் அந்த கூட்டத்தை இடித்து நுழைத்து செல்கிறாள். The Bible says the lot of crowd were pressing on Jesus. அங்கே அந்த வேதம் சொல்லுகிறது பல கூட்டத்திலே இருந்த பலர் இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்கள். And she knew it was not easy to go get close to Jesus to touch the fringe of the garment. இயேசுவை போய் நெருங்குவது என்பது சாத்தியமற்ற நிலைமை. Just imagine, just picture yourself in your mind. கொஞ்சம் இதை கற்பனை செய்து பாருங்கள். Jesus was busy going to the Jairus' daughter's house. யவீருவுடைய மகளுக்கு சுகப்படுத்த வேண்டும் என்று இயேசு வேகமாய் சென்று கொண்டிருக்கிறார். The crowd were pressing on Jesus. அவரை நெருக்கி கொண்டு ஒரு கூட்டம் செல்கிறது. The more crowd were pressing on Jesus, she was pressing inside. அந்த கூட்டத்தையும் தாண்டி இவளும் போராடி கொண்டிருக்கிறார். She was pushing. எப்படியாவது உள்ளே செல்ல வேண்டும் என்று This woman was எதிர்பார்க்கிறார். pulling some people out of it. அதுல வேற சில நகர்த்தி கொண்டு செல்கிறாள். And she touched the fringe of the garment. எப்படியோ போய் இயேசுவினுடைய அந்த துணியின் நுனியை தொடுகிறார். The moment she touched, அந்த தொட்ட உடனே she felt that she was immediately got healed. உடனடியாக சுகம் பெற்றாள். Hallelujah. ஹல்லேலூயா. What doctor could not do, Jesus had done it in 1 second. டாக்டரால செய்ய முடியாத காரியத்தை இயேசு ஒரு நொடியில் செய்தார். 12 years of consulting doctors after doctors, but failures and failures, but Jesus had done it in 12 seconds. 12 வருடங்களாக காத்திருந்த அந்த காரியத்தை ஒரு 12 செகண்டில் செஞ்சிட்டாருன்னு நம்ம சொல்லலாம். Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, just a blink of an eye is enough for my God. ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும். ஒரு கண் இமை பொழுது அவருக்கு இருந்தா போதும். Just a snap of a finger is enough for my God. ஒரு சொடக்கு போடுற நேரம் இருந்தா போதும். Hallelujah. ஹல்லேலூயா. 12 years she was hoping certain thing, but God had done it in 12 seconds. 12 வருடங்களாக காத்திருந்த அற்புதம் 12 நொடியில் நடந்தது. Today I want to prophesy over your life. உங்களுடைய வாழ்க்கையில தீர்க்கதரிசனமாய் நான் சொல்லுகிறேன். Maybe you are hoping for certain things to be happen. உங்களுடைய வாழ்க்கையில பல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். You almost given up and you even forgot about it. ஒருவேளை நீங்கள் அதை குறித்த நம்பிக்கை இழந்திருக்கலாம். But God is telling you and encouraging you today. ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, God will fulfill your heart desires. உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் நிறைவேறும். And it will be like a tree of life. அது ஒரு ஜீவ விருட்சம் போல் இருக்கும். Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. And what we must do during the time of hoping.
அந்த நம்பிக்கைக்காக காத்திருக்கும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? What you must do during the time of waiting. அந்த காத்திருக்கும் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? Let's read Psalm chapter 37 verse 4 quickly. சங்கீதம் 37:4. Amen. The answer is very கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்று. The answer is very simple. Delight yourself in the word of God. கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். Pastor, I know this thing is going to happen in my life. பாஸ்டர், இந்த காரியம் என்னோட வாழ்க்கையில நடைபெறும் என்று எனக்கு தெரியும். I know I'm hoping for this thing. I know I will receive one day. நான் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. But I don't know what to do meanwhile. While waiting time, I don't know what to do. ஆனால் அந்த காத்திருக்கும் நேரத்தில் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. But God is telling you, delight yourself in the word of God. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருங்கள். There is nothing could make you delightful than the word of God. இந்த கர்த்தருடைய வார்த்தையை தவிர வேற எந்த காரியமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்காது. Hallelujah. How many people love the word of God? எத்தனை பேர் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிறீர்கள்? God said to Joshua, யோசுவாவை நோக்கி சொல்கிறார், let this word shall not depart from your mouth. இந்த வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து விலகாதிருப்பதாக. Keep on meditating day and night. தொடர்ந்து இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு. And the word will give you prosper and success. அந்த வார்த்தை உங்களுக்கு வெற்றியையும் வாழ்க்கையையும் கொடுக்கும். And Psalm chapter 1 verse 1, David he says, சங்கீதம் 1:1 தாவீது சொல்கிறார், blessed is the man who not walk in the counsel of wicked, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், and not sit in the seat of scoffers, பாவிகளுடைய வழியில் நில்லாமல், not stand in the way of sinners, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் but his உட்காராமல், delight is in the word of God, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, and he meditate upon the word of God day and night. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். And that is the reason he could able to live a successful life. அதனால தான் அவன் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். And read quickly Jeremiah chapter 15 verse 16. எரேமியா 15:16. Here Jeremiah he says, God, I found your word, நான் உடைய வார்த்தையை கண்டுபிடித்தேன், and I started to eat your word. அவருடைய வார்த்தைகளை சாப்பிட ஆரம்பித்து விட்டேன். People of God, you must eat the word of God. நம்முடைய வார்த்தைகளை உட்கொள்ள ஆரம்பிக்க You வேண்டும். must drink the word of God. வார்த்தைகள் நாம் குடிக்க ஆரம்பிக்க வேண்டும். David he says, taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். Touch your neighbor and tell them, this word of God, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கர்த்தருடைய வார்த்தை it's more tasty than biryani. பிரியாணியை விட ரொம்ப ருசியானது. This is sweeter than honey, Bible says. தேனை காட்டிலும் மதுரமானது. Hallelujah. This is more precious than silver and gold. இது பொன் வெள்ளியை காட்டிலும் விலையேற பெற்றது. If you eat worldly biryani, next day you get sick and next morning you will be admitted in hospital taking glucose. சில நேரங்களில் இந்த பிரியாணி சாப்பிட்டு நமக்கு பலவீனமாயி நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய நிலைமை வரலாம். But when you eat this word of God, ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் உட்கொள்ளும் பொழுது, when you meditate upon it day and night, இதிலே நாம் தியானிக்கும் பொழுது, and night and day, நாம் இரவும் பகலும் and தியானிக்கும் when you பொழுது, put all your mind in it, நம்முடைய சிந்தைகளை எல்லாம் அதிலே வைக்கும் and when the word of God become your life, அது நம்முடைய ஜீவனாய் மாறும் பொழுது, the Bible says you will live a prosperous life. நாம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். There will never be shortage in your life. எந்த குறையும் இருக்காது. God will take you to one glory to the next glory. ஒரு மகிமையிலிருந்து அடுத்த மகிமைக்கு நேரா And கொண்டு not செல்வார். only that, he fulfills your heart desire. உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். The answer is very simple. God, Pastor, how God can fulfill my heart desire? என்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எப்படி நிறைவேறும்? The answer is delight yourself in the word of God. கர்த்தருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். Read the word of God. வசனத்தை வாசியுங்கள். Let the word of God be filled in your mind. உங்களுடைய சிந்தையிலே அது நிரம்பி இருப்பதாக. Let your heart be filled with the word of God. கர்த்தருடைய வார்த்தை இருதயம் முழுவதும் நிரம்பி Let இருக்கட்டும். your lips be filled with the word of God. வாயின் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தருடைய When you வார்த்தையாக walk, இருக்கட்டும். you should say the promise of God. Decree and declare the word of God. நடக்கும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கொண்டே இருங்கள். Hallelujah. Ezekiel chapter 37. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம். Amen. Here Ezekiel, he was preaching to the dry bones. எசேக்கியேல் இங்கே உலர்ந்த எலும்புகளை நோக்கி பிரசங்கம் பண்ணி And he கொண்டிருக்கிறார். says, hear the word of God, O all the dry bones. எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்கிறார். Let's all stand to our feet quickly. எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். Ezekiel, he was preaching to all the dry bones. உலர்ந்த எலும்புகளை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். The bones that has lost the hope. அந்த எலும்புகளுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. The bones that has lost the future. அந்த எலும்புகளுக்கு எந்த ஒரு எதிர்காலம் இல்லை. The bones that doesn't have any vision. அந்த எலும்புகளுக்கு எந்த தரிசனம் இல்லை. It is just a bone.
அது வெறும் எலும்புகள். But God was telling to Ezekiel, speak the word of God. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அது கர்த்தருடைய வார்த்தை எலும்புகளை நோக்கி பேசு. Prophesy the word of God. தீர்க்க தரிசனமாய் சொல்லு. And if you read the chapter, he was telling over and over, speak the word, tell the word, prophesy the word of God. தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே நீ பேசிக்கொண்டே இரு, தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இரு. And what happened when as he was prophesying the word of God, தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருந்த the பொழுது bones that has been dead for 200 and 300 years, பல 100 ஆண்டுகளாய் செத்து கிடந்த அந்த எலும்புகள், the bones came back to one another. அது எல்லாம் ஒன்று சேர ஆரம்பித்தது. And God caused sinews to on them. அதன் மேல் ஜீவன் வர ஆரம்பிக்கிறது. The God caused flesh on the bone. அதன் மேல் சரீரம் வர And ஆரம்பிக்கிறது. God caused skin on the bone. அதன் மேல் தோல் And உருவாகிறது. it became like a dead body. அது ஒரு மரித்த சடலம் போல ஆகிறது. Now the bones became like a dead body. ஒரு எலும்புலாய் இருந்தது, இப்பொழுது ஒரு And சரீரத்தோடு now இருக்கிறது. Ezekiel, he is breathing the word of God into the nostrils. இப்பொழுது எசேக்கியேல் அதன் உள்ளாக அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஒரு சுவாசமாய் வந்தது. You know what was the result? அதனுடைய பலன் என்ன The தெரியுமா? dry bones become like a mighty army. உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரிய ராணுவம் போல் எழும்பினது. And you know who is the dry bone? யார் அந்த எலும்பு? You and me. நாம் தான் அந்த எலும்பு. There are certain dry bones in our life that has lost the hope. அந்த வறண்ட எலும்புகளை போல நம்முடைய வாழ்க்கையிலும் There பல are நம்பிக்கை இழந்த நிலைமை there are இருக்கு. certain part in your life you stop trying it. You have almost given up on it. நம்முடைய வாழ்க்கையிலும் பல சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போய் இதுக்கு மேல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கலாம். But God is telling you it's not over it. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இது முடியல. I have the final say. நான் தான் கடைசியாய் சொல்ல Do வேண்டியிருக்கிறது. not conclude your own story. நாமளே நம்முடைய கதையை முடித்துக் கொள்ள கூடாது. I will resurrect you back. ஆண்டவர் மீண்டுமாய் நம்மை I will take you back in my hand. நம்முடைய அவருடைய கரங்களால் நம்மை I will touch you again. மீண்டுமாய் நம்மை I will refine you again. நம்மை மீண்டுமாய் I will shape you again. நம்மை மீண்டுமாய் அசைப்பார். And I will use you again for my glory. அவருடைய மகிமைக்கென்று மீண்டும் And பயன்படுத்துவார். this time you will not just stand as a human, நான் ஒரு சாதாரண மனிதரை போல் but நிற்பதில்லை. you will stand as a mighty army in the presence of God. ஒரு பெரிய ராணுவத்தை போல தேவனுக்கு If you are army in the presence of God, put a clap offering for the Lord. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் உற்சாகமாய் கரங்களை தட்டி Hallelujah. தேவனை கர்த்தர் ஒரு புதிய சேனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இழந்து போய் நான் டிசப்பாயிண்ட் ஆகி நான் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டேன், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த முதலாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற இருதயத்தின் வேண்டுதல்களை கண்டிப்பா கர்த்தர் நிறைவேற்றுவார். மாம்சத்தின் விருப்பத்தை அல்ல, இருதயத்தின் விருப்பத்தை. உங்களுடைய இருதயம் எதை வாஞ்சிக்கிறது, கண்டிப்பா கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒரு 10 செகண்ட் கரங்களை தட்டி, I celebrate you Father, I give you all the glory, all the honor. Nothing can stop me. நான் வெறும் எலும்பா இருக்க மாட்டேன், மறுபடியும் சேனையா எழும்புவேன். என்னோட எலும்பு ஒன்றோட ஒன்று மறுபடியும் வரும். என்னுடைய காற்று வரும், நான் எழும்புவேன். நான் சேனைகளின் தெய்வத்தை ஆராதிக்கிற நான் ஒரு சேனையா எழும்ப போறதுக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி, சேனைகள் அவருக்கு சேனைகளா. Love you Holy Spirit. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.